பிடிக்காத கல்யாணத்த பண்ணி வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சேரன் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, அவர் தான் ரொம்ப பெரிய தியாகியாச்சே. என்ன பண்றாருன்னா, அப்பா, அம்மா அதாவது கார்த்திகாவோட அப்பா, அம்மா கால்ல விழுந்த உடனே வெளியில வந்துட்டு கார்த்திகாட்ட என்ன சொல்றாங்கன்னா, "நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ உங்க அப்பா, அம்மா சொல்ற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்க இருந்துட்டு சேரன் வந்து ரூம்குள்ள போயி கதவ பூட்டிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. கார்த்திகா வந்துட்டு, "நீங்க என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் இந்த வீட்ட விட்டு போகவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன், சோழன், பல்லவன் இவங்கலாம் இருந்துட்டு, "என்னண்ணே சொல்ற? அண்ணே கதவ திற. நீ என்ன சொல்ற ஃபர்ஸ்ட்டு? நீ தாலி கட்டுறதுக்கு போயிட்டல்ல. இப்ப என்ன ஆச்சுண்ணே?" அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு கதவ தட்டுறாங்க. ஆனா சேரன் வந்துட்டு, "என்னால தாலி கட்ட முடியாது. அவள அவங்க வீட்டுக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பேசாம இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திகாவ அவங்க அம்மா பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிறாங்க. "விடிஞ்சா கல்யாணம். சத்தம் ஏதாவது போட்டேன்னா உன்ன கொன்றுவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. "நீ என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நானு இங்கே தான் இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ முதல்ல கல்யாணத்துக்கு வர வழிய பாரு. எல்லா சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி எங்கள அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இப்ப நீலாம் இருந்துட்டு வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அப்படி போய் உங்க அம்மா, அப்பா என்ன பேசுனாங்கன்னு தெரியலையே. இப்ப அண்ணன் தாலி கட்டினா தானே கட்ட முடியும் கார்த்திகா. நீங்க உங்க அம்மாவ கூட போங்க" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ வீட்ல எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. மறுநாள் கார்த்திகா வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலா போயிட்டு, "என்னண்ணே என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா என்ட்ட எதுவும் கேட்க வேண்டாம்ப்பா. அவ அவங்க வீட்ல ஆசைப்பட்ட மாரி நல்லா இருக்கட்டும். இங்க வந்து கஷ்டப்படுறா. எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் சொல்லு? நீயுமே நாளைக்கு வந்துட்டு உனக்கு ஒரு வேலையோ எதுவோ அமைஞ்சிருச்சுன்னா நீ போயிருவ. அப்ப இது பொண்ணு தங்காத வீடு தானப்பா. அதுல அந்த சாபத்தோட அவ மட்டும் எப்படிப்பா வந்து தங்குவா? அதனால வேண்டாம் இருக்கட்டும். அவ அவங்க அம்மா, அப்பா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையவே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இப்ப கார்த்திகாவுக்கு தாலி கட்டுற செகண்ட்ஸ் வந்து வந்துருது. அதாவது தாலி கட்டுறதுக்கான தருணம் வந்துருது. அந்த நேரம் மாப்பிள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, "நான் தாலி கட்ட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாங்க. அதாவது மாப்பிள்ளையோட அம்மா வந்து எழுப்பி விட்டுறாங்க. "வேணாம்டா தாலி கட்ட வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது தான், "இல்ல இந்த பொண்ணு ஏற்கனவே வந்துட்டு அவங்க மாமா பையன வந்து லவ் பண்ணிட்டுருக்கா. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விபரீதம் ஆயிருச்சுன்னா, என் பையனோட வாழ்க்கை போயிரும். பிடிச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. இது கல்யாணம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிருவாங்க. அப்பதான் கார்த்திகாவுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா அந்த கல்யாணத்த நிறுத்துனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம சோழன் தான். என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, மாப்பிள்ளைய கடத்தி மாப்பிள்ளை கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணாம போயிருவாரு. ஸோ இப்படித்தான் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் ஃபுல்லாவே காட்டப்போறாங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.